ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சிவன்கண் நாட்டில் எப்படி ஏணிப்படி முடிச்சு போடுறது, அதாவது ஹவு டு புட் லேடர் நாட் இன் தி சிவன்கண் நாட் பாஸ்கெட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பேஸெல்லாம் நான் போட்டிருக்கேன். இது எல்லாமே சிவன்கண் நாட்டு. ஆல்ரெடி நான் வீடியோஸ் கூடைகளில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்க பாருங்கள், பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இப்போ எப்படி போடுறதுன்னு நான் காட்டியிருக்கேன். இப்போ இது வந்து நான் ஆல்ரெடி இது ஏற்கனவே நான் வந்து ஒரு 4-5 ரோ ஏற்றிருக்கேன் இது மேலே. இப்போ இதில் வந்து ஒரு ரோ போடும் போது இங்கே வரும் உங்களுக்கு சிவன்கண் நாட்டு. முடியும் போது எப்படி வந்து லேடர் நாட் போடுறதுன்னு சொல்லி காட்டுறேன். இப்போ வந்து நம்ம எப்போவுமே சிவன்கண் நாட்டு போடும் போது கூடைகளெல்லாம் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணும் போது பாக்ஸ் நாட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா இது வந்து நம்ம ஒரு பாக்ஸ் நாட்டு ஒரு சிவன்கண் நாட் போட்டுட்ருக்கோம். ஸோ அதுக்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போதே 3வது வருஷம் பார்த்திங்கன்னா பாக்ஸ் நாட் வரும். இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லேடர் நாட் போடுறது தெரியும். எப்போவுமே நம்ம கூடைகளில் எந்த கூடைகள் போட்டாலும் லேடர் நாட் போட்டுகிட்டே வந்தால் தான் உங்களுக்கு வந்து கூடை வந்து ரவுண்டாக தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நான் ரோஸ் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு கூடைகளை வளர்த்துட்ருக்கேன், ஹைட் ஏற்றிட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து ஏணிப்படி முடிச்சு எப்படி போட்டிருக்கேன்னு சொல்லிவிட்டு. இப்போ நான் இந்த பாக்ஸ் நாட்டு இது முடிச்சிருக்கேன் இந்த இடத்துல. இப்போ வந்து சிவன்கண் நாட் போடுறேன். சிவன்கண் நாட்டுன்றது நான் வீடியோ ஆல்ரெடி ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன், திரும்ப உங்களுக்கு ஒரு வாட்டி சொல்லித்தரேன். இப்போ இந்த ஒயர் போகுது பார்த்தீங்களா, கட் ஒயர், இதை வந்து ஏ டைப் மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ரன்னிங் ஒயர் லூப்பை வந்து ஜஸ்ட் நீங்கள் இப்படி கொஞ்சமாக திருப்பினீங்கன்னா இந்த லூப் ஃபார்ம் ஆகும். இந்த லூப்புக்குள்ளே நம்ம விட்டுறணும். இதை விட்டுட்டு இங்கே இப்படி இழுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே க்ரிப்பாக இருக்கும். இந்த கட் ஒயரை வந்து நம்ம இந்த லூப்புக்குள்ளே விட்டு இழுத்துக்கணும். இதுதான் வந்து சிவன்கண் நாட்டு, அதாவது ஐ நாட்டு, ரிவர்சல் நாட்டுன்னு சொல்லுவோம் நம்ம. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா வி ஷேப்பில் வரும். இது வந்து பாக்ஸ் நாட்டு. பாக்ஸ் நாட்டுன்னு சாதா பேசிக் நாட்டு தான். ஒயரை மடிச்சிக்கணும், லூப்பை எடுத்து இப்படி உள்ளே விட்டுட்டு இப்படி இழுத்து விட்டுக்கணும். இன்னொரு ஐடியாவும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. பாக்ஸ் நாட் எது எப்போவுமே இந்த இதை ஞாபகம் வச்சுக்கணும். ரைட் அண்ட் லெஃப்ட்டுன்னு இருக்கும் பாருங்கள், 2 ஒயர் வரும். இந்த லெஃப்ட் சைடு வர ஒயர் வந்து சிவன்கண் நாட் போடுவோம், ரைட் சைடு ஒயர் வர்றது பாக்ஸ் நாட் போடுவோம். ஏன்னா இது பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு இந்த வி ஷேப்பு தெரியும் பாருங்கள். பாக்ஸ் நாட் போடுறது, சிவன்கண் நாட் போடுறதுக்கு இந்த கேப் இருக்கும். இந்த கேப்பு ரொம்ப லாங்காக இருக்கும் பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. இந்த கேப் லாங்காக இருக்கனால நம்ம இதில் சிவன்கண் நாட் போடுவோம், அதாவது ரிவர்சல் நாட், ரிவர்சல் நாட் போடுவோம். இது வந்து பாக்ஸ் நாட் போடுவோம். இப்போ ரிவர்சல் நாட் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இப்படி வயரை வந்து ஏ டைப்பில் மடிச்சுக்கோங்க. லூப்பை விட்டு இப்படி கொஞ்சம் சுற்றி விட்டிங்கன்னா இந்த லூப்புக்குள்ளே விட்டுக்கோங்க. ப்ரௌன் ஒயர் லூப்புக்குள்ளே விட்டு இப்படி இழுத்துக்கோங்க. இந்த ப்ரௌன் கட் ஒயரை ரோஸ் கலர் லூப்புக்குள்ளே விட்டு எடுத்துட்டிங்கன்னா இதுதான் சிவன்கண் நாட், அதாவது ரிவர்சல் நாட் சொல்லுவோம். திருப்பி பாக்ஸ் நாட்டுன்றது ரன்னிங் ஒயரை இப்படி மடிச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடில் ரைட்டில் இருக்க அந்த கட் ஒயரை எடுத்து இந்த லூப்புக்குள்ளே கீழே விட்டு எடுத்துக்கோங்க. இந்த ஒயர் இருக்குது பார்த்திங்களா, ரன்னிங் ஒயர், அதை நம்ம வலது பக்கமாக எடுத்துக்கணும், ரைட் சைடாக எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ண ஒயரை எடுத்து இந்த பாக்ஸ்குள்ளே விட்டிங்கன்னா லூப்புக்குள்ளே பாக்ஸ் நாட் ஃபார்ம் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுமா உங்களுக்கு, இந்த மாதிரி கண் மாதிரி வரும் பார்த்தீங்களா. இப்போ இந்த கேப் பார்த்தீங்கன்னாவே நம்ம ரிவர்சல் நாட், அதாவது ஐ நாட் போடுறதுக்கு அர்த்தம். திருப்பி இப்படி மடிச்சுக்குங்க. இப்போ நம்ம ஐ நாட் தான் லாஸ்ட்டாக முடிச்சிருக்கோம். ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணது பாக்ஸ் நாட்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம், அப்போ ஐ நாட்டில் முடிச்சிருக்கு. இப்போ பாக்ஸ் நாட்டில் வந்து முடித்ததுனால எப்போவுமே நமக்கு லேடர் நாட் வந்து பாக்ஸ் நாட்டில் தான் முடித்தா ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஒயர், ரன்னிங் ஒயரை வந்து ரிவர்ஸ் பண்ணி திருப்பி பின் பக்கமாக எடுத்துக்கோங்க. ஒயரை இந்த மாதிரி பின்பக்கம் லூப் எடுத்து மடிச்சுக்குங்க. இன்னும் கூட க்ளோஸாக காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒயரை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, ரன்னிங் ஒயரை ரிவர்ஸ் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. இந்த கடைசியாக போட்டதில் வந்து நமக்கு இந்த ரோஸ் கலர் ஒயர் பின்பக்கமாக வரும் பாருங்கள், ஜாயிண்ட் ஆகிற ஒயரு. அது வந்தாவே நம்ம இங்கே ஏணிப்படி முடிச்சு போடுவோம் தெரியும். ஏன்னா இங்கே கேப் இருக்குது பார்த்தீங்களா நிறைய. இப்போ இந்த பாக்ஸ் நாட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஃபஸ்ட்டு இந்த கட் பண்ண ஒயரை கீழே ரிலீஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணி இந்த விரலால், நம்ம பின்பக்க விரலால் இப்படி இழுத்திங்கன்னா உங்களுக்கு மேலே போய் நிற்கும். இப்படி பிடிச்சிக்கணும். இந்த ஒயரை இந்த கையில் பிடிச்சிக்கோங்க, இந்த ஒயரை இந்த கையில் பிடிச்சிக்கோங்க.
இந்த பிடிச்ச ஒயரை விடாமல் இந்த பிடிச்ச இந்த ரோஸ் கலர் ஒயரை எடுத்து இந்த லூப்புக்குள்ளே விட்டுடுங்க. விட்டு இப்படி இழுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்படி இழுத்து இந்த இடத்த நீங்கள் க்ரிப்பாக பிடிச்சிங்கன்னா நமக்கு இந்த ஏணிப்படி முடிச்சு போடும்போது லூஸ் ஆகாது. இந்த கட் பண்ண ஒயரை எடுத்து சின்னதாக இப்படி மடித்து, ஏன்னா நம்ம இப்படி எடுத்து ரிவர்ஸில் போடுறதுக்கு நம்மளுக்கு சின்ன மெத்தடு ஷார்ட்டாக இருக்க மெத்தடு எப்படின்னா, இந்த இதை மடிச்சுக்கோங்க. இப்படி க்ராஸாக வச்சிங்கன்னா இந்த லூப்புக்குள்ளே போயிடும். அப்புறம் இதை ஏற்றி விட்டுருங்க மேலே. ஃபஸ்ட்டு நம்ம ஏற்றுறது இந்த ப்ரௌன் கலர் ஒயரை டைட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோஸ் கலர் ஒயரை டைட் பண்ணணும். இப்போ ப்ரௌனும் ரோஸும் டைட் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு சமமாக வந்திருக்கு பாருங்கள். பாக்ஸ் நாட்டும் ரிவர்சல் நாட்டும் உங்களுக்கு சமமாக வந்துடுச்சு. கூடையோட லென்த்து பார்த்திங்கன்னா ஹைட்டெல்லாம் கரெக்டாக வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். இப்போ அடுத்தது நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது, இதை நம்ம முடித்த இடத்துலேருந்து அப்படியே இதை ரிவர்ஸ் பண்ணி இப்படி எடுத்துக்கோங்க. ஒயரை மின்பக்கமாக எடுத்துக்கணும். எடுத்துட்டு இந்த ஒயரை இப்படி மடிச்சுக்கோங்க. இந்த கட் ஒயரை இதுக்குள்ளே இந்த பேக் சைடு லூப்புக்குள்ளே வச்சுக்கணும். இந்த ரன்னிங் ஒயரை இப்படி ரைட் எடுத்துக்கோங்க. இப்போ திருப்பி சொல்கிறேன். இந்த இப்படி நம்ம மடித்து விட்டதை இப்படி ரிவர்ஸாக எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம பாக்ஸ் நாட் தான் போடுவோம். எப்போவுமே பாக்ஸ் நாட் தான் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா இந்த இதில் முடிச்சிருக்கனால நம்ம அடுத்த பாக்ஸ் நாட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ஒயரை இப்படி மடிச்சுக்கோங்க. ரன்னிங் ஒயரை இந்த லூப்பை இப்படி வச்சு ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகும். கட் ஒயரை எடுத்து மேலேருந்து கீழே எடுத்துக்கோங்க. இந்த ரன்னிங் ஒயர் சொற்சொருப்பு பகுதியை ரைட் சைடுக்காக திருப்பிக்கோங்க. இந்த கட் ஒயரோட சொற்சொருப்பு பகுதி இப்படி நம்ம எப்போவுமே பெண்டு மாதிரி கொஞ்சம் கொடுத்தா கொஞ்சம் ஈஸியாக போட முடியும். இப்படி வெளில விட்டு ஃபஸ்ட்டு இந்த ரோஸ் ஒயரை கீழே இறக்கணும். பாக்ஸ் நாட்டுக்கு எப்போவுமே இந்த சைடு கீழே இறக்கிட்டு தான் ரைட் சைடில் டைட் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா இது பாக்ஸ் நாட் ஆயிடுச்சு. அடுத்தது ரிவர்சல் நாட். இது தாங்க ஏணிப்படி முடித்து சிவன்கண் நாட்டை, அதாவது ரிவர்சல் பாக்ஸ் நாட் போடுற இதில் நம்ம போடுறது. திருப்ப இந்த லூப்புக்குள்ளே இதை விட்டுட்டு இப்படி டைட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணு மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. நமக்கு பார்த்திங்கன்னா இந்த இது லேடர் நாட் எப்படி வந்துட்டுருக்குன்னு பாருங்கள். அப்படியே ஏறிட்டே வரும், படிக்கட்டு மாதிரி ஏறிட்டே வரும். இங்கேருந்து க்ராஸ் பண்ணி இப்போ நம்ம லாஸ்ட்டாக போட்ட லேடர் நாட் இது இருக்குது பாருங்கள். அதுக்கு அடுத்தது நம்ம சேர்த்துருக்கோம். இதை மாதிரி தான் நம்ம லேடர் நாட் போட்டுக்கிட்டே வருவோம் இந்த பாக்ஸை உயர்த்துறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.